நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் எசாயா இறைவாக்கினர் 1ஆம் அதிகாரத்திலையும் சரி, ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாகவும் ஒரு விஷயத்தை ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்வார். என்னன்னா, உங்களுடைய ஜெப கூட்டங்கள், வழிபாட்டு கூட்டங்கள் அனைத்தையும் நான் அருவருக்கிறேன். உங்களுடைய எரிபலிகள் எனக்கு தேவையில்லை, உங்கள் காணிக்கைகள் எனக்கு தேவையில்லை, இவையெல்லாம் எனக்கு வெறுப்பைத்தான் தருகின்றது. நீங்கள் அமாவாசை பௌர்ணமி கூட்டங்களை கொண்டாடுவதால் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஏன்னா எல்லாம் பண்றீங்க, ஆனா திருப்பலியின் போது ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக சொன்ன உடனே நீங்க பதில் சொல்றீங்க. அமைதியை பகிர்ந்து கொள்வோன்னு சொல்லும் போது முகத்தையே பார்க்காம அமைதியை பகிர்ந்து கொள்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஏதோ சொல்றீங்க, செய்யறோம். ஆண்டவர் விரும்புவது அதை அல்ல. அவர் விரும்புவது ஒவ்வொருவரும் மனத்தாங்கள் இருந்தால் அதில் முதல்வர் நல்லுறவை ஏற்படுத்தி கொண்டு வாருங்கள். நம்ம நினைக்கலாம், யாருக்கு தெரிய போது? அவருக்கு தெரியும். திருப்பாடல் 139, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே.